மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்திலிருந்து குரு 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். உண்மையை சொல்லப்போனால் 3ஆம் இடத்துல தான் அவர் கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஏன்னா அது அவருக்கு ஆகாத பகை வீடு. இப்போ 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறவர் உங்களுடைய ராசிநாதன் தான். அவருடைய இன்னொரு வீடான 10ஆம் வீடான அந்த சொந்த வீட்டையே பார்க்கிறார். கடந்த காலத்தில் தொழில் அமைப்புகளில் எதுவும் சிக்கலாக இருந்தவர்களுக்கு இப்போது அதற்கான அமைப்புகள் நடக்குது. நான் நல்ல விதமாக நடக்க போகுது. நான் இன்னும் ஒன்றையும் சொல்லுவேன், ஜென்மச்சனி இப்போது உங்களுக்கு ராசியிலேயே இருக்குது. உண்மையில் ஜென்மச்சனி நடக்கும்போது மற்ற கிரக பெயர்ச்சிகள் வேலை செய்யாதுன்றதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேங்க. அதுதான் உண்மையும் கூட. மனதை அழுத்தி பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால பெரிய நன்மைகள்லாம் அந்த 4ஆம் இடத்து குருப்பெயர்ச்சியில் இருக்காதுங்க. அதே நேரத்தில் ஒன்று சொல்லணும், வேலை தொழில் அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். வியாபாரம் பண்ணுறீங்களா, பரவாயில்ல, சாப்பாட்டுக்கு வரும். தொழில் அமைப்புகள் சாப்பிட்றது அளவுக்கு, ஏன்னா நம்ம ஒரேடியாக கஷ்டம்னா அதுக்காக அப்படியே போயிட போகிறோமா என்ன? அப்படிலாம் கிடையாது. முயற்சிகள் பலிக்காது, சில விஷயங்கள் நல்லா இருக்காது, காசு பணத்தை தோக்கக்கூடிய அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஆனால் 10ஆம் இடம் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது. சொந்த வாழ்க்கையில் ஏதாவது குடும்பம் போன்ற விஷயங்கள்ல கணவன் மனைவி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜென்மச்சனியாக உட்காந்துக்கிட்டு அவர் பிரச்சனைகளை கொடுப்பாரு, மன அழுத்தத்தை கொடுப்பாரு, ஏதேனும் ஒரு நிலையில் நம்பியவர்களால் துரோகம் போன்ற அமைப்புகளை கொடுப்பாரு. ஆனால் இங்கே அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 8, 10, 12ஆம் இடங்களை பார்ப்பார். 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள், அந்த மாதிரியான அசிங்கம் அவமானம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்போ யாரை நம்பணும்னு தெரியாமல், தேவையில்லாமல் தெரியாமல் நம்ப தேவையில்லாத ஆளுங்களை நம்பி கொஞ்சம் பேராசைப்பட்டு பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பிற்கு கவனமாக இருங்க.